இது வரைக்கும் டிவி தவிர வேற எதுலயும் நான் பார்த்ததே இல்லை சார். இதை கண்டுறதுக்காகவா சார் இவ்வளவு செலவு பண்ணி என்ன நேர்ல கூட்டு வந்தீங்க? நீ செரிக்கு ஃபோன் பண்ணு. சரி, எங்கடா இருக்க? ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. நானா கும்பமேளால. நானே இங்க தான் இருக்கேன். சரி, கும்பமேளாக்கு நீங்க எப்போ வந்தீங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லு. சிவன் கோயில் பக்கத்துல இருக்கேன். என்னடா கன் எடுக்கிறியா? எங்க கண்ணு முன்னாடி நீ எல்லாரையும் கொலை பண்ணுவ. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன். சார், சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்குற என் புள்ள மேல கொலைப்பழிய சுமத்துறது அநியாயம் சார். இன்ட்ரோகேஷன்ல உங்களுக்கு எல்லாம் புரியும். டேய், அண்ணே மாட்டிட்டாரு. என்ன பண்ணாது? அது நம்ம அண்ணே இல்லடா. இது அண்ணே இல்லையா? அண்ணே எங்க? நம்ம வண்டிக்கிட்ட இருக்கலாம். அண்ணன் அவங்களை முடிச்சுட்டு வந்துருவார். நான் இவன் சத்து போட்டான்னு நினைச்சேன். ஆனா இவன் உயிரோடு இருக்கான். என் தம்பியையும் டிஜிபியையும் தான் கொண்டு இருப்போம். इसको मारना पड़ेगा. பிடிங்க சார். சார், as per rules you should not fire sir. பிடிங்க அவனை கொல்லு. கொல்லவனை. I'm really sorry. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி அனாவசியமா உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீங்க போலாம். அது சரி, அவர் யார் சார்? கொலைகாரனை பத்தி உனக்கு எதுக்குடா? அட இருங்க மாமா. டேய், சும்மா திடுத்துப்புன்னு வீட்டுக்குள்ள வந்தா நான் ஆடி போயிட்டேன் மாப்ள. அவனுக்கு என்ன வச்சு ஒன்ன பிடிக்க போறான் சிபிஐன்னு சொன்னவன ஆடி போயிட்டேன். நல்ல வேளை அந்த கடவுள் தலைக்கு வந்தது தலப்பாகோட காப்பாத்திட்டாரு மாப்ள. இந்த புக் எடுத்து பாக்குற. இவரை ஹீரோன்னு எழுதிருக்காங்க மாமா. பத்திரிக்காரங்க அப்படிதான் மாப்ள. சர்க்குலேஷனுக்காக எது வேணாலும் எழுதுவாங்க. அவன் பிரச்சனையில இருந்து விலகிறதுக்கு பாப்பா. நீ பிரச்சனை மேல இழுத்து போட்டுக்கிற. என்ன மாதிரி இருக்கிற இவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் மாமா.
என்னன்னா ஃபேக்டரியை மூடுன்னு கத்துறீங்க. கவர்மெண்ட் என்னடா கட்டுன்னு சொல்லுது. என்னங்கடா செய்யறது? கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தது மருந்து தயாரிக்கிறதுக்காக. சாராயம் ஹெராயின் மாதிரி போதைப் பொருள் தயாரிக்கல. உங்க கம்பெனில இருந்து வெளியேற கழிவுகளால புள்ளைங்க போலியோ நோயால பாதிக்கப்பட்டு நொண்டி ஆகுறாங்க. சில பேர் அநியாயமா செத்து கூட போயிட்டாங்க. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஃபேக்டரி இழுத்து மூடுங்கயா. பொல்யூஷன் ஃபேக்டரி இல்லடா, பர்மிஷன் இல்லாம புறம்போக்குல நீங்க போட்ட குடிச்சினால தான். காலி பண்ணிட்டு வேற இடத்துல போய் குடிச்சு போட்டுக்குங்க போங்க. நாங்க எங்க குடிசையை காலி பண்ண மாட்டோம். நீங்க ஃபேக்டரி இழுத்து மூடுங்க. நீ சொன்ன உடனே கழட்டி போடுறதுக்கு அது நான் போட்டுக்கிற சட்டையா? 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்ட ஃபேக்டரி. மனுஷன் உயிரோட பணம் ஒண்ணும் பெருசு இல்லையா? டேய் பல்வேல், என்ன பண்ணணும்னு? ஒருத்தனை மிரட்டினா 10 பேர் பயப்படுவான். அடிச்சா 100 பேர் பயப்படுவான். கொலை பண்ணா 1,00,000 பேர் பயப்படுவான். அவனை போட்டு தள்ளு. யமலோகத்துல பொல்யூஷன்லாம் இருக்காது. அதான் இவனை அனுப்பி வச்சேன். பாய் கூட சேர்ந்து நீங்களும் போறீங்களா? இந்த கல்கத்தால என்னை எதிர்க்கிறவன், எதிர்த்து பேசுறவன் எவனுமே கால் வைக்கவே முடியாது. எனக்கு நல்லா பாருங்க. இம்சை பண்ணாத. அதுக்கு தானே இருக்கேன். அங்க இருக்கான் பாரு சித்து. எங்க? அங்க பாரு. அக்கா ஹாய் அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க, நல்லா இருக்கியா? வா, வா. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க? எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்னங்க அவனை சும்மா பேச வைக்காதீங்க. என்னடி இது? வராத மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு நம்மள தேடி வந்திருக்கானே. ஹாஸ்பிடல் லீவ் போட்டு ஆசோட வந்திருக்கேன். நீ அவங்க கூட பேசக்கூடாது எப்படி? பேச வைக்க கூடாது அவ்வளவுதான். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் மௌனமா இருந்து எழுதினான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தான். இப்ப கூட மௌனமா இருந்தான்னு வெச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் ரயில்வே எக்ஸாம்லயும் ஃபர்ஸ்ட்ல வருவான். உன் தம்பிக்கு ஸ்ட்ராங் மைண்டுக்கா. பேசுறது மட்டும் இல்ல, கத்தி கலாட்டா பண்ணாலும் மைண்ட்ல இருந்து ஒரு எழுத்தும் டெலீட் ஆகாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ இப்ப பேசக்கூடாது அவ்வளவுதான். ஹலோ, என்ன மச்சான் இது? பேசக்கூடாதுன்னு வாய் போட்டு போறவன். நம்ம சீக்கிரட்டா பேசிக்கலாமா? என்னடா கிளம்புறமா? சரிக்கா, இத தூக்க கூலி. எதுக்குடா? அதான் மாமா இருக்காருல. அக்கா வாயை திறந்தானா அப்புறம் அவ்வளவுதான் மாப்ள. அக்கா இன்னைக்கு ஒரு நாள் எங்களை விட்டுருக்கா. சரி, நீ போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். வந்தேன்டா பாலக்கார மல பாலக்கிட்ட. சித்து மாமா எப்ப வந்தீங்க? என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்க? என்ன மாமா அப்படி ஸ்டன் ஆயிட்டீங்க? ஏதாவது பேசுங்க. அடி பாவி, உடம்ப மூடு இல்ல கதவை மூடு. உன்னை பார்த்தாலே ஃபார்முலா எல்லாம் பறந்து போகுது. அவ்வளவுதானே? இப்ப எல்லாத்தையும் செட் பண்றேன் பாருங்க. அவன் எக்ஸாம் எழுதி ரயில்வே சூப்பரிண்டெண்டன்ட் ஆயிட்டானா அவன் லைஃப் செட்டில் ஆயிடும். அப்படியே அவன் கல்யாணத்தையும் முடிச்சிட்டா என் கடமை முடிஞ்சிடுங்க. ஏண்டி உன் தம்பியை தங்கச்சி கொடுக்கலாம்ல? உங்க தங்கச்சி என்னமோ சூப்பர் ஃபாஸ்ட், என் தம்பி டெட் ஸ்லோ. எப்படிங்க? நான் கூட குப்பை கொட்டலையா? என்னது? இல்ல இல்ல நம்மள மாதிரி சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னேன். டேய், உனக்கு பிடிக்கும்னு கல்கத்தா மொத்தம் அலைஞ்சி விதவிதமா மீனை வாங்கிட்டு வந்திருக்காரு உன் மாமா. தேங்க்ஸ் மாமா. ஹாய். என்ன மாப்ள அப்படி பாக்குற? தெரியலையா? என் தங்கச்சி மாப்ள. ஓ, எப்போ ஒரு தடவை உங்க கல்யாணத்துல பாத்துர்க்கேன். நல்ல வேளை குஷ்பு மாதிரி பார்த்தேன்னு சொல்லல. இப்பதான் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கா. ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? நல்லா தான் கவர் பண்றான். உட்காருங்க. பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நினைக்கிறேன். அடப்போடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை இப்பதானே முதல் தடவை பாத்திருக்கா, அதான் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கமா? இவ்வளுக்கா? மாநகரில் மறுபடியும் ஒரு படுகொலை. குடியிருப்பு பகுதிக்கு இடையூறாக இருந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று போராடிய கரீம்பாய் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டார். மேலும் நகரில் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் அங்கு அடிபடுவது ராவத் பாயும் அவரது சகோதரர்களான பத்வேல் மற்றும் டாக்ஸி சேக் மூவரது பெயர்கள்தான். இங்க இருக்கிற மக்களுக்கும் போலீஸுக்கும் நல்லா தெரியும் யாரு கொலை பண்ணாங்கன்னு. ஆனா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சாட்சி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்களை வந்து கொல்லுவாங்க. அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி. யாருக்கு அந்த கேங்? காலையில இருந்து இவங்கள பத்தியே பேசுறாங்க. அவனுங்க பெரிய ரவுடிங்கடா. இந்த கல்கட்டால அவங்க அராஜகம் இல்லாத நாளே இல்ல. அதனாலதான்
நாங்க இந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ போலீஸ் எதுவும் செய்ய மாட்டாங்களா? அவனை அரெஸ்ட் பண்ற போலீஸோ இல்ல தட்டி கேக்குற ஆம்பளையோ இந்த கல்கட்டால இல்ல. எல்லாரும் அப்படி நினைக்கிறனாலதான் இந்த ரவுடிங்களுக்கு திமிராயி போச்சு. எவனாவது ஒருத்தன் எதிர்த்து திருப்பி கேட்டா இவனுக்கு பயப்படுவானுங்க. நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத விஷயம், அதை விடுங்க. சரிதான். நம்மள மாதிரி ஆளுங்க முன்னாடி அநியாயம் நடந்தா தட்டி கேட்கிற திராணி நமக்கு இருக்கிறது இல்ல. எவன் எக்கேடு கெட்டு போனாலும் நாம சந்தோஷமா இருக்கணும், அப்படிதானே? மாமா, இது நம்ம ஸ்டேட்டும் கிடையாது, நம்ம ஊரும் கிடையாது, விடுங்க. மதர் தெரசாக்கு கூட கல்கத்தா சொந்த ஊர்லடா. தேசம் விட்டு தேசம் வந்து எவ்வளவு பேருக்கு சேவை செஞ்சு கோடிக்கணக்கான பேருக்கு உதாரணமா இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த இந்த கல்கத்தால இந்த ரவுடிங்க அநியாயம் பண்றாங்க. திருப்பி கேட்கணும்டா. எவனாவது ஒருத்தன் எப்பவாவது ஒருத்தன் திருப்பி அடிக்கணும்டா. திருப்பி அடிக்கணும். ஐயோ, என்னங்க பாதி சாப்பாட்டுல போறீங்களே? என்னங்க? என்னண்ணே? முதல்ல கேஸ க்ளோஸ் பண்ணுங்கயா. சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கவங்க ராவத் பாய் பேரை சொல்றாங்க சார். அவர் பேரை சொல்லாம உன் பேரையும் என் பேரையும் சொல்லுவாங்களா? எஃப்ஐஆர் மாத்தி எழுதுங்கய்யா. வணக்கம் ராவத் பாய். பிரணாமா அமரா ஆசாந்தி பிரணாமா நந்தினா ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரணாமம். டேய், நீ என்னோட ரசிகன் மட்டும் இல்ல, பார்ட்னர். மேலே உட்காரு. வாணா, உன் காலு கீழே குந்தினா தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இவர் என்ன செஞ்சாலும் ஓவர் தான். டெல்லியில இருந்து கூப்பிட்டு அமிச்சாங்களா? இன்னில இருந்து சென்ட்ரல்ல நீ கவனிச்சுக்கோ. சேட்டை தம்பி பாத்துக்கிட்டோம். ஒரே வீட்ல 2 பேர் எதுக்கு? யூஆர் கரெக்ட். கவர்மெண்ட் திரும்ப அதுதான் சொல்லுது, வீட்டுக்கு ஒருத்தர் போதும், இருவர் வேண்டான்னு. அது மத்தவங்களுக்கு தான், சினிமாக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளும் கிடையாது. இங்க எத்தனை பேர் அதிகமா இருக்காங்களோ அவ்வளவு பெனிஃபிட். கரெக்டா சொல்லலனா? லிக்கர் டெண்டர் மேட்டர் என்னாச்சு? இருக்கிற ஒயின் ஷாப்பே போதும் ஜனங்க குடிச்சு நாசமா போறதுக்கு. புதுசா பர்மிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் கவுந்து போய்டும். அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த மினிஸ்டர். ஆமாண்ணா, அந்த மினிஸ்டர் சுத்த வேஸ்ட்ண்ணா. எப்ப பார்த்தாலும் ஜனங்களை பத்தியே பேசுறானா? கரெக்ட்னா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சோம். அந்த இடத்துக்காரங்களோட இந்த ஆள் பெரிய கலாட்டா பண்ணிட்டான். நமக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு அவரை ஜெயிக்க வச்சு மினிஸ்டர் பதவி கூட வாங்கி கொடுத்தீங்க. ஆனா தேவையில்லாம என்னோட ப்ரமோஷனை கூட பெண்டிங்ல போட்டிருக்காரு சார். அவனுக்கு போன் போடுறா. வணக்கம் ராவத் பாய். உங்ககிட்ட இருந்து போன் வந்த உடனே எனக்கு மேட்டர் புரிஞ்சிடுச்சு. என்ன பத்தி உன் பசங்களாம் நிறைய ஏத்தி விட்டுருப்பானுங்களே, உண்மைதானே? பதவி இருக்குன்னு பக்கத்துல கன்மேன்ஸ் இருக்காங்கன்னு ஓவரா சீன் போடாது. உன் கன்மேன்ஸை வச்சு உன்னை போட்டு தள்ளிடுவேன். மருதானிய விரலதையா வச்சுக்க முடியும், சிகப்பா இருக்குன்னு உடம்பு பூரா பூசிக்க முடியாது. புரிஞ்சுக்கையா? ஏயா, பல 100 பேர் பாத்துக்கிட்டு இருக்கையில நீயும் உன் தம்பியும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டீங்க. அதை மேனேஜ் பண்றதுக்குள்ள ஏன் ட்ரௌசர் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற ட்ரௌசர் சேர்ந்து கண்டுடுது. இதை விட கொடுமை என்னன்னா, மதர் தெரேசா லேண்டுக்கு மதர் டாக்குமெண்ட் போலியா ரெடி பண்ணி இவங்க அம்மா பேர்ல, இவன் என்னன்னா இவங்க அம்மாவோட அம்மா பேர்ல எழுதிக்கிட்டான். ஜனங்க ஏத்துக்குவாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? மதர் தெரசா இப்ப இருக்கிறாங்களா? இல்ல இல்லாதவங்க பேர்ல எதுக்குன்னாலும் அதான் செல்லமா எங்க அம்மா பேர்ல பதிவு பண்ற தப்பா? ஆய மூடியா. இந்த மாதிரி போய் அசம்பிளில பேசினா ஆப்போசிட் பார்ட்டி காரி மூஞ்சில துப்புவாங்க. துப்புனா அதிகாரத்துக்கு வந்த பின்னால மக்களை பத்தி யோசிக்கவே கூடாது, நம்ம ஆளுங்களை பத்தி தான் யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன், நான் டெல்லியில இருந்து திரும்பி வரும்போது இவர் டிஜிபியா இருக்கணும், இவங்க ஹாப்பியா இருக்கணும். சமஜ்கியா?